நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் நிகழ்ந்தது. இந்த கருட நாக பஞ்சமி ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு மன்னன் வந்து ஒரு பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். அந்த மன்னனை மீண்டும் உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்னா இந்த நாகர் உலகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடத்துறான். அந்த யாகத்துல நாகர்கள்லாம் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படும் பொழுது ஒரு முனிவராக வந்து அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தினார். அப்படி இந்த நாகர் உலகத்தை காப்பாற்றின நாள் தான் இந்த நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி. ஏன் இந்த நாக சதுர்த்தி நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த நாகருக்குன்னு ஒரு குணம் உண்டு. எல்லாருடைய உடலிலையும் ஒரு நாகமானது இருக்கிறது. இதைதான் சுவாமி யாருக்கு சொன்னது அப்படின்னா, பாம்பாட்டி சித்தருக்கு சொன்னது. பாம்பெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு போறது கிடையாதுரா, உன்னுடைய உடலுக்குள் குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு சுருண்டு கிடக்கிறது. அந்த குண்டலினி சக்தியை நீ மேல எழுப்புனேன்னா என்ன தெரிஞ்சிடும், நீ யார் என்றது உனக்கு தெரியும், இறைவன் யார்ன்றது உனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதுதான் அவர் சிவபெருமான் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு சொன்னார். பாம்பெல்லாம் அவர் பாம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுத்துல போட்டாரு. அது கிடையாது. நம்மளுடைய உடல்ல 6 விதமான சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, துரியம், சகசிராரான்னு சொல்லக்கூடிய அதுல குண்டலினியில இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த பாம்பை என்ன பண்ணணும், நிமிர்த்தி இங்க சகசிரார ஆக்ஞைக்கு கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்து அந்த பாம்பு. அப்ப அந்த பாம்பு எப்படி எந்திரிக்கும்னா 90 டிகிரி வாகையில எந்திரிக்குமா பாம்பு. அதுபோல உடல்ல இருக்கக்கூடிய அந்த பாம்பை எழுப்பணும். எல்லாமே பாம்பு தான். நாகர் இல்லாத தன்மையே கிடையாது. வெளிநாடுகள்ல வட மாநிலங்கள்ல நாகத்தை தான் தெய்வமாக வழிபடுறாங்க. கேரளால ஒரு கோயில் இருக்கு, மன்னார் சாலா, யூடியூப்ல இருந்தா போட்டு பாருங்க. மன்னார் சாலா அப்படின்ற ஒரு டெம்பிள். அங்க ஃபுல்லா வெறும் நாகர் தான். ஒரு அம்மா தான் நாகர் மாதிரியே இப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவா. அப்ப எல்லாமே நாகரை அடிப்படையாக வைத்துதான் நம்மளுடைய உலகமானது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்மளுடைய இந்த பாரம்பரிய பண்புகள் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி இருக்கான், பாட்டி மாதிரி இருக்கான்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, அறிவியல் ரீதியாக அதை என்னன்னு சொல்றாங்க, ஜீன் டிஎன்ஏன்றாங்க. அந்த டிஎன்ஏடைய வடிவம் பார்த்தீங்கன்னா 2 ஒன்னோட ஒன்று பிணைந்து தான் இருக்கும். டபுள் ஹெலிக்கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வடிவத்துல தான் விநாயகருக்கு பக்கத்துல கூடிய ராகு கேதுவும் 2ஓட 1 பிணைந்து இருக்கும். அதுதான் பாரம்பரிய பண்பு. அப்ப ராகுவும் கேதுவும் இல்லாத நிலையில நம்ம ஜெயிக்கவே முடியாது. ராகு எல்லாத்தையும் கொடுப்பார். அவர் கரெக்டான ஸ்தானத்துல அமைஞ்சாருன்னா ராகு போல கொடுக்கறதுக்கு வேற யாரும் கிடையாது. கேது என்ன பண்ணுவார்னா ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் கேது. நீ யாருன்றத உணர்த்துவார் கேது. ராகு வந்து எல்லா விதமான யோக்கியத்தையும் கொடுப்பார். அதனால எல்லாமே பாம்பை தான் அடிப்படையாக வைத்தது. அதனால ஏன் பாம்புக்கு அடிப்படையாக ஏன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாம்புக்கு வழிபாடு செய்யும்போது நல்ல புத்தி கூர்மை உண்டு. பாம்புக்கு, யானைக்கு தான் புத்தி கூர்மை இல்லை. பாம்பும் ஒரு ஆளை பார்த்துச்சு அப்படின்னா மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு ஞாபகத்தன்மை, புத்தி கூர்மை பாம்புக்கு உண்டு. அதனாலதான் பாம்புக்கு என்ன வைக்கிறோம், பால் வைக்கிறாங்க. அப்ப பால் ஊத்துறவங்கள பாம்பு தீண்டுவது கிடையாதுன்றது ஒரு மரபு. ஆனா பாம்பு பால் குடிக்குமா அப்படின்றத ஆராய்ச்சியில நம்ம பண்ண வேண்டியது இல்லை. வைக்கப்படும் பொழுது அது சுவாமிக்கு தெரியும். அந்த பாம்புக்கு பால் வைக்கப்படும் பொழுது, பழங்கள் வைக்கப்படும் பொழுது அந்த பாம்புக்கு தெரியுமா, இவங்க நமக்கு பால் ஊத்திருக்காங்க, அவங்கள தீண்டக்கூடாது அப்படின்ற எண்ணம், அதற்கு புத்தி கூர்மை இந்த இதுக்கு உண்டா. நம்மளுடைய உறவுகள் அனைத்துமே பாம்பை போலவே அடிப்படையாக கொண்டது. நம்மளுடைய பிறப்பும் அதே மாதிரி தான். நம்மளுடைய எல்லாமே பாம்பினுடைய அடிப்படை தான். கடல் அலை பாம்பு மாதிரி தான் போகும். நம்ம பேசக்கூடிய ஃபோன் வேவ்ஸ் அதுவுமே அலையாக. இசிஜி எடுக்கிறோம், இசிஜி எதன் வழியா போகுது, பாம்பு மாதிரி தான் போகும். அப்ப எல்லாமே பாம்பை அடிப்படையாக வைத்தது தான். அதுபோல இந்த நாக சதுர்த்தியில இந்த ராகு கேது மற்றும் சர்ப்பங்களினுடைய தோஷங்கள்னாலையும் நமக்கு நிறைய விதமான தடைகளானது ஏற்படும். புத்திர பாக்கியத்துல தடை ஏற்படும், திருமண தடை ஏற்படும், கணவன் மனைவியிடைய அந்யோன்ய பிராப்தம் இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே காரணம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் சொல்லக்கூடிய அந்த பாம்பு தான்.
அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், பிரீத்திகள் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும். அதற்கு மஞ்சள் அபிடேகங்கள் செய்கிறது, பால் வைக்கிறது, நைவேத்தியங்கள் பண்ணுறது, பாம்பு புற்றுக்கு போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். பாம்பை தெய்வமாக வழிபடக்கூடிய இதெல்லாம் உண்டு. இன்னமும் நிறைய பேர் இங்கே பக்கத்தில் நாகம்மாள் கோயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் இன்னைக்கெல்லாம் அதிகமான கோயில்களில் இன்னைக்கு உண்டு. பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறது, மஞ்சள் போடுறது, குங்குமம் போடுறது. ஏன் அப்படின்னா சர்ப்பங்களுடைய தோஷங்களும் நம்மை என்ன பண்ணும், அடுத்த தலைமுறைக்கு அந்த பாவத்தை கொண்டுட்டு வரும், கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதை ஏற்படுத்தும். ஏன் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை சொல்றோம் அப்படின்னா அதை வச்சுதான் உங்களுடைய போன பிறவியினுடைய தன்மையை சொல்ல முடியும். அதுல ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு பரம்பரையாக உங்களுக்கு அந்த தோஷங்களானது, பித்ரு தோஷங்களானது வருது அப்படின்றத அதை வச்சுதான் சொல்லுவாள். அதனால இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு மனதால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதனால அந்த நாகர்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆயிடணும், குடும்பத்தை சந்தோஷம் மகிழ்ச்சியே பொங்கணும்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இப்போ பொது சங்கல்பமானது பண்ணுறோம். எல்லாரும் அவங்களுடைய இந்த பேர் சொல்லப்படும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய